ஆமென். அல்லேலூயா. உங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடன் சொல்ல போகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தையை வேதத்தில் இருக்கிறபடி உலகத்தில் நீர் தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்த உம்முடைய பிள்ளைகளாய் இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன் என்று ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னது போல, பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கும்போது ஒரு உள்ளத்திலே ஆண்டவரே உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று இருக்கும்படி கொழுந்து விட்டு எரிந்து பிள்ளைகள் எல்லாரும் அக்னியாய் மாற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே பலிக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து கடன் சொல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேறமைக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. நாம் இதை வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். என்ன நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்களுக்கு ஜீவன் இல்லையா? நாங்கள் உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு. இந்த ஜீவன் வேறு, கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஜீவன் வேறு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் பிசாசனுடைய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அவருடைய கிரியை வேற, நம்முடைய கிரியைகள் வேற. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதும் என்ன கிரியை செய்யுதுன்னா, மரணம் அவர்களை கிரியை செய்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கிரியை செய்யுதுன்னா, ஜீவன் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும், அது பரிபூர்ணப்பட வேண்டும். அது என்ன செய்யணும்? பரிபூர்ணப்படணும். இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏன் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கு அப்படின்னு பாருங்களா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள என்ன பெறுகிறது? ஜீவன் பெறுகிறது. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்படி இருக்கிறார்? என்ன தந்திருக்காரு? நித்திய ஜீவன். நமக்கு என்ன இல்லைன்னா, மரணம் நமக்கு என்ன இல்லவே இல்லை. அவர் நம்ம கொடுத்துற மிக முக்கியமான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ பாருங்கள், உலகத்தில் பிசாசனுடைய கிரியைகள் திருடுவதும் கொள்வதும் அழிப்பதும். கண்கள் திறக்கப்பட வேண்டும் நமக்கு. பிசாசனுடைய கிரியைகள் எவைகள்? பிசாசனுடைய பிள்ளைகள் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் யார்? இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழலாம். ஒருவேளை நாம் கூட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை போல இருக்கிறோமா? இல்லை பிசாசனுடைய கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா?
இதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வழியை கண்டுபிடிச்சு நடக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, யோவான் 10:1 அதிகாரத்தை வாசிங்க, 1 வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பிரவேசியாமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாரு? மெய்யாகவே நான் உங்களுக்கு 2 சொல்றாரு. ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கிறது. அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளே அந்த ஆட்டு தொழுவத்துக்கு உண்மையான உரிமையாளர் எப்படி வருவார்னா, கேட்டை திறந்து வருவார். எப்படி வருவார்? கேட்டை திறந்து உள்ள வருவார். ஆனால் அந்த ஆட்டை கொள்ளையடிக்க வருகிறவன் எப்படி வரானா, அந்த வீட்டு வழியாக வர முடியாது. எப்படி வரானா, வேறு வழியாய் வருகிறான். அதாவது பின்பக்கமாக இருந்து வருகிறான். அப்போ பிசாசு எப்படி நமக்குள்ளே வருகிறான்னா, பின்பக்கமாக இருந்து வருகிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி வரோம்? ராஜநடையாய் நாம் இந்த உலகத்திலே நாம் நடந்து செல்கிறோம். ஆமென். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? நேர்மையாய், தேவனுடைய நீதியை உடையவர்களாய், தேவனுடைய அன்பை தரித்து கொண்டவர்களாய், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்குள்ளே ஜீவனை தருகிறார். ஜீவனுள்ள பிள்ளைகள் எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறோம். நீதியுள்ள பிள்ளைகளாய், நேர்மையாய், உண்மையாய் நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் ஆட்டு தொழுவத்துக்கு சொந்தக்காரராக நம்மை மாற்றுகிறார். ஆமென். எல்லா ஆளுகளுக்கும் நாம தான் சொந்தக்காரங்க. ஆனால் திருடன் என்னன்னா, அவன் ஒரு ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வந்தான்னா அவன் எதை தூக்கிட்டு போக முடியும்? ஒரு 2 ஆடு அல்லது 3 ஆடு தான் அவனால் என்ன செய்ய முடியும்? தூக்கிட்டு போக முடியும். ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வாசல் வழி, அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். கர்த்தருடைய வாசல் வழியாய் கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு தொழுவத்துக்கே சொந்தக்காரனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டு சொல்றாரு. 2வது வசனத்தை வாசிங்க. அதுல வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆடுகளின் மேய்ப்பன் என்னவா இருக்கிறான்? ஆடுகளுக்கு சொந்தக்காரனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆட்டு தொழுவத்தை மேய்ப்பனாக நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆட்டு தொழுவத்தையே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா? தருகிறார். ஆனால் பிசாசு அவனுக்கு என்ன கிடைக்கும்? திருட வர்றான், தெரியாமல் வர்றான். அவனுக்கு கிடைப்பது 1 அல்லது 2 ஆடுகள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாம் உண்டு பண்ணின எல்லா ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கு? ஜீவனாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது ஒரு நாளும் மரித்து போகவே போகாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றார், நானே வழி. ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது நாம் தான் அந்த தொழுவத்துக்கு ஓனராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படியாக வைத்திருக்கிறார். 3வது வசனத்தை வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு என்ன கொடுக்குது? செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது, அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் தம்முடைய வார்த்தையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசலை காக்கிறவனுக்கு திறக்கிறான். பொக்கிஷ வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை ஒளிப்பிடுத்துகிற பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. பாருங்க, அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைக்கிற அந்த வாசலை காக்கிறவன் என்ன செய்யறான்? நமக்காக நாம் போகும்போது நமக்காக அந்த கதவை திறக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ போகிற இடம் எங்கே போனாலும் கர்த்தர் உனக்காக பொக்கிஷத்தை திறக்க வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால்
வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன வைத்திருக்கிறது? ஜீவனை வைத்திருக்கிறது. அந்த ஜீவன் பல வழிகளை நமக்காக திறக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யுது? நமக்காக வாசல்களை திறக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு என்ன செய்யுது? செவி கொடுக்குது. ஒரு திருடன் ஒரு ஆட்டு தொழுவத்துக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? ஆடுகள் என்ன செய்யும்? ஒரே கத்தும். பார்த்துக்குங்க, அவன் சொல்றது எதுவுமே கேட்காது. பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கும் போது அது அவனுக்கு அனுகூலமான காரியங்களை வைத்திருக்கிறது. ஆமாம், நீங்கள் எங்கே போனால் ஆலோசனை, என் சமூகம் உனக்கு உண்பாக செல்லும், நான் உனக்கு உண்பாக சென்று எல்லா கோணல்களையும் உனக்கு செவ்வையாக்கி நீ சுதந்திரிக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? அனுகூலமாக வைப்பேன். காரணம் ஒரே ஒரு ஐடென்டிட்டி, கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஜீவன் நமக்குள்ளே இருப்பதனாலே. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, அவன் தன்னுடைய ஆளுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். அப்போ ஆட்டு தொழுவத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக நாம் மாற வேண்டும்னால் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். அந்த வார்த்தையை நீ கேட்க வேண்டும், அதை நம்ம மனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யணும்? பெருகிக் கொண்டே, நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? பெருக்கிக் கொண்டே இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே தன் வீட்டை எங்கே கட்டுறான்? கண்மலைகள் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாருக்கிறான். அப்போ அந்த வார்த்தையை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன், வாசிங்க. யோவான் 17:3 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது என்ன? ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் சொல்ல இருப்பாங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க, எதை வச்சு நீங்க அறிந்து கொள்வீங்க? நீர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிவது எப்படி அறிய முடியும்? சரி, அதை எப்படி அறிவீங்க? எங்கே தேடுவீங்க? சரி, எங்கே தேடுவீங்க? பைபிளில் தேடணும். அல்லேலூயா. அதான் நான் அந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் மெய் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அவர் அனுப்பின குமாரனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் என்பது நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட்டு. அல்லேலூயா. அப்போ இதை எங்கே நம்ம அறிஞ்சோம்? அப்போ நமக்கு எப்படி ஜீவன் உண்டாயிருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். ஆமென். இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் அனுபவப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன, அப்படி அறிந்து கொள்ள வேணும். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று விதம் சொல்கிறது. அப்போ அவரை அறிய எங்கே போகணும்னா வேதத்தை எடுத்து நான் வாசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது கர்த்தர் அந்த ஜீவனை நமக்கு தருகிறார். அப்போ ஜீவன்னா என்னென்ன பாருங்க, ஜீவன் வேற, பிசாசு கொண்டு வந்த மரணம் வேற, கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவன் வேற. இந்த ஜீவனில் ஜீவன் உடையவர்களாக நாம் இருக்கிறோம்னா என்னென்ன அடையாளம் நமக்கு இருக்கணும் பார்த்துங்க. பாருங்க, ஜீவனை உடையவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைச்சி என்ன செஞ்சார்? நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஜீவனுள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும். இதுதான் ஜீவனுக்கு கீழே வருது. அந்த கேட்ட திறந்து விடுங்க யாராவது.
அப்போ ஜீவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய ஜீவன் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைச்சி என்ன செஞ்சாரு? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணி அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு தேவனுடைய வார்த்தை அவன் காதுக்குள்ளே வந்தபோது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசிக்கும் போது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு எதை கொண்டு வரும்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அடுத்து பெருக்கத்தை கொண்டு வரும். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? பெருக்கம் என்பது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பெருகிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் விதைக்கிறீங்க, இன்றைக்கி விதைச்சிட்டு ஒரு வாரம் சென்று பார்த்தீங்கன்னா அந்த விதை எப்படி வந்திருக்கு? சின்ன செடியாக வளருது. அங்கிட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? கொஞ்சம் பெரிய செடியாக வருது. இதுதான் பெருக்கம். நாம் இருந்த நிலையிலேயே அப்படியே இருந்து இருக்கும்போது பெருக்கம் இல்லை. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு தான் கர்த்தர் பெருக்கம். அப்போ ஜீவனுள்ள ஜீவன் எதை குறிக்கிறதுனா பெருக்கத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருகி கொண்டு நீ பெருகவே உன்னை பெருக பண்ணுவேன். இதுதான் ஜீவன். பாருங்க, விதை ஜீவனுள்ளதாக இருந்தால் அந்த விதை வளரும். ஆமென். அப்போ ஜீவன் நமக்கு வேணும். ஜீவனுக்குள்ள இதுதான் வருது. அடுத்து சுகம் வருது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன நமக்கு கிடைக்குது? சுகம். அவருடைய தழும்புகளால் என்ன வாருங்க? சுகமாக இருக்கிறீர்கள். அடுத்து என்ன கிடைக்குது? ஆரோக்கியம். என்ன கிடைக்குது? ஜீவனுள்ள பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குது? ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது என்ன? எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அடுத்து என்ன கிடைக்குது பாருங்க? நீடிய வாழ்வு. ஆமென். கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். நீடித்த நாட்களால் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாக உன் வயது என்னவா மாறும்? வாழ வயது போல மாறும். இதுதான் ஜீவன். அடுத்து நல்ல அறிவு. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அவரே தேவனால் நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமானார். கர்த்தர் நமக்கு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுது? நல்ல அறிவு உண்டாகுது. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கான அறிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஆசிரியப்பட்ட பிள்ளைகளாக மாறுறாங்க. இன்னைக்கு உலகத்திலே யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானமுள்ளவர்களாக இருக்க அப்படின்னாலே உலகத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனில் என்ன கொடுக்குறாருன்னா நல்ல அறிவை கொடுக்குறார். ஆமென். அப்புறம் பாருங்க, நற்குணம். நல்ல குணத்தை கொடுக்குறாரு. அடுத்து சாந்தம். நல்ல சாந்தமுள்ள குணத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்றாரு? ஆவியின் கனியை நம்ம கொடுக்குறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ கர்த்தருடைய ஜீவனுடைய பிள்ளைகள் எப்படிலாம் இருக்கணும்? இதுதான் ஜீவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். பாருங்க. அடுத்து நம்பிக்கை, விசுவாசம். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொடுக்குறாருன்னா இவங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். சுகம், வாழ்வு, ஆசீர்வாதம், பெருக்கம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஜீவனில் கொடுக்குறாரு. ஜீவனை கொடுக்குறாருன்னா உயிரை கொடுக்குறாங்க அல்ல. கர்த்தர் இவை இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாருன்னா கொடுப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். ஆமென். அதனால் இந்த ஜீவனில் வார்த்தை எங்கே இருக்குன்னா, பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாறணும். இப்படி மாறும்போது
கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் என்னவாக இருக்கணும்? தியானமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், அவரை அறிந்து கொள்ளணும், வேதத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்து பிசாசு கொடுக்குற மரணத்தில் என்ன உண்டாகுதுன்னா வறுமை, தரித்திரம், நோய், சுகவீனம், ஆபத்து, எல்லா புத்தியின்மை, அறிவில்லாது, அவிசுவாசம், இவை எல்லா இதில் உண்டாகுதுன்னா மரணத்துக்கு எதுவான பாத்திரம் அதை நம்மை உலகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கு இன்னைக்கு. அதனால தான் ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இந்த பிசாசை போல வேறு வழியாய் நாம் பிரவாசிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஒருவன் என் வழியிலே நடந்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும், அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நமக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது, அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது. ஆமென். அதனால் இந்த வார்த்தைகளை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. வாசிப்புங்க, நீதிமொழிகள் 22 4வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்னவா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நமக்கு ஜீவன் பெருகணும்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படணும். நம்ம வார்த்தையெல்லாம் என்னென்ன? நம்ம சபையில் இந்த காதில் கேட்டுட்டு இந்த அனுசிடுவோம், அங்கிட்டு போய் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், நம்முடைய சாயல் என்னதுன்னு தெரிகிறது. ஆனால் அங்கிட்டு போகிறோம்னா நம்ம சாயலை மறந்துடும். அதுதான் வேதம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நடக்கும்போது தான் அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யுது? பெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் அவரிடத்தில் தாழ்மையாக நடந்தாலும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. அப்போ ஜீவன் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நீங்கள் பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்படணும். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவதே இல்லை, துணிகரமான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வரணும்னா நீ கர்த்தருக்கு பயப்படு. ஹல்லேலூயா. 11 வருஷத்தை வாசிங்க. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் விசுவாசி? ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யுது? வந்து விடுகிறது. நீ என்னை விசுவாசினாலும் சொல்ல, நீ மரித்து போனாலும், உன் சரீரத்தில் நீ மரித்து போனாலும் ஆவியிலே நீ உயிரோடு எழுந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஜீவன், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எது ஒளிந்து போகாது? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நாமும் ஒரு நாளும் இறந்து போக மாட்டோம். மரித்தாலும் சரீரத்தில் நாம் மறிக்கலாம், ஆனால் ஆவியிலே நாம் எப்போதும் உயிரோடு இருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். யோவான் 14:6 வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன். ஆண்டவர் தான் நமக்கு வழி, அவருடைய சத்தியம், அவருடைய ஜீவன். ஆமென். அவருடைய ஜீவன் எதில் இருக்கு? அவர் சொல்லுகிற வார்த்தைகளே, அவருடைய சத்தியத்தில் இருக்கிறது. அதனால தான் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்ல, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் பரலோகத்திலே ஆண்டவரிடத்தில் நம்ம போகணும் அப்படின்னா பிதாவாகி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வழியாக
நாம் போகலைன்னா பிதாவிடம் நாம் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால தான் முதலாவது ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும், கேட்கணும். படிக்கணும், கேட்கணும். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நமக்குள்ளே வரணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அதிக நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அதிக நேரத்தை என்ன செய்யணும், செலவிட. நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள என்ன பெருகும், ஜீவன் பெருகும். உலக காரியங்களை செய்ய செய்ய மரணம் தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நேரத்தை செலவழிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள என்ன கொடுக்குறாரு, ஞானம், புத்தி, தெளிவு, ஆசீர்வாதம், பெருக்கம், நித்திய ஜீவன், சுக வாழ்வு எல்லாவற்றையும் இந்த ஜீவனுக்குள்ளே வைத்து நமக்கு அவர் தந்துகிறார். அல்லேலூயா. அதனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானிக்கணும். அல்லேலூயா. அனுதினம் என்ன செய்யணும், தியானிக்கிறதுனா என்னது, வேதத்தை வாசி விட்டு போகிறது தியானம் இல்லை. ஒரு அதிகாரத்தை வாசிட்டு அந்த வார்த்தையை நினச்சி என்ன செய்யணும், என்ன இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அந்த வார்த்தையை குறித்து ஆவியானவரை இன்றைக்கி எனக்கு பேசுங்க. இதுதான் தியானம். என்னோடு பேசுங்க. நீங்களே யோசிக்கணும், ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்கள். மாட்டை நீங்கள் பார்த்துக்கிங்களா, நல்லா சாப்பிட்றோம், இறை கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு என்ன செய்யாது, அப்படியே முழுங்கிடாது. அது போய் தொண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யும், அரைச்சி 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 பொடியாக்கி உள்ளக்க அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதே போல தான் நாம் என்ன செய்யணும், கேட்ட வார்த்தைகளை அசை போட வேண்டும். அதுதான் தியானம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த தியானம் பண்ண வேண்டும். அப்போ தியானம் பண்ண 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 கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே பெருகும். கர்த்தர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் மகிமையும் கனமும் நமக்குள்ளே ஓடி வரும். அல்லேலூயா. இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. எப்படி நடந்தா நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடந்தால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். கட்டளைகளை கைக்கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை நான் புகழுகிறேன். அல்லேலூயா. அப்போ கட்டளைகளை கை கொண்டு வருவது நமக்கு நம்முடைய கடமையாக இருக்குது. கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை நமக்கு இன்றைக்கி பேசினார், என்ன வார்த்தை சொன்னார், இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? எதுக்காக இங்கே வார்த்தையை கேட்குறோம்? இது ஒரு கடமையா, இது ஒரு சடங்காச்சாரமா? ஏன் வார்த்தையை அங்கே நம்ம கேட்குறோம்னா, இந்த வார்த்தையை கேட்டு 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 நாம் மறுரூபமாக வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வேதத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுகிறான், பழையவரெல்லாம் ஒளிந்து போயில. உங்கள் பழைய வாழ்க்கையை துணி துவைக்க நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்க, சோப்பு கொண்டு போகிறீங்க. துவைக்கும் போது என்ன செய்யுது, ஒரே தடவை சோப்பை போட்டோன்னே எல்லாம் அழுக்கும் போயிடாது. எத்தனை தடவை சோப்பு போகிறீங்க, போட்டு தேய் எல்லா பக்கமும் தேய்ச்சி கடைசியில் 4 கும்மி அதை தண்ணியில் முக்கி எடுக்கும்போது எல்லா அழுக்கும் என்ன செய்யுது. அதுபோல தான் நீங்கள் ஒவ்வொரு வாரம் இங்கே வரும்போது தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே வரணும். அல்லேலூயா. அப்பொழுது தான் நீங்கள் புது மனிதனாக மாற முடியும். கேட்ட வார்த்தைகளை விட்டு நீங்கள் விலகாதபடி அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் அவர் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை புகழுகிறேன். அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம எதை அறிந்து கொள்ளணும்?
ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் தலையாக இருக்கணும்? ஆண்களுக்கு யார் தலையாக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து தான் தலைவர். தலைன்னா என்ன அர்த்தம்? தலை அப்படின்னு சொல்கிறாங்களே, தலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சரீரம் முழுவதற்கையும் ஆளுகிறது எது? தலை தான் ஆளுது. அப்போ தலையில் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் சரீரம் செயல்படும். ஏன்னா தலையில் தான் என்ன இருக்குது? மைண்டு, மூளை இருக்குது. அப்போ ஆண்களுக்கு என்ன ஆண்களுக்கு இப்போ கட்டளை கொடுத்துருக்காருன்னா, புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கணும்னா, கிறிஸ்து யார்? வார்த்தை. கிறிஸ்து யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆண்களுக்கு கிறிஸ்து தான் என்னவா இருக்கணுமா? தலை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்கணும்? நாம் நடக்கிற வழியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நடக்கிற வழியாக இருக்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்ல அதன்படி செய்யுங்கள். அப்போ நமக்கு யார்? கிறிஸ்து தான் தலை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வீட்டில் இருக்கிற புருஷன், அதை ஆண்கள் என்ன செய்யணும்? வாசித்து வாசித்து நாம் என்ன செய்யணும்? அவரை நம்ம தலையாக மாற்றணும். நம்ம மைண்டு ஃபுல்லாக, ஆத்மா ஃபுல்லாக என்னவா மாறணும்? கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும். நம்ம நடப்பது ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்ல அதுபடி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இப்படி நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. ஆமென். அப்போ நமக்கு ஆண்களுக்கு கிறிஸ்து தலையாக இருக்குது. ஆனால் ஸ்திரீக்கு குறித்து என்ன சொல்லப்படுறான்? புருஷன் தலையாக இருக்கிறான். என்னவா இருக்கா? ஸ்திரீக்கு என்ன கட்டளை? என்ன? ஏன் புருஷன் தலையாக இருக்கிறான்? புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்காரு. ஸ்திரீக்கு யார் தலையாக இருக்கணும்னா, யார் தலையாக இருக்கணும்? புருஷன் தான். அப்போ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த புருஷன், அந்த கணவனுக்கு கணவன் என்ன விருப்பத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதாக இருக்கிற விருப்பம் தான் யாருடைய கடமை? ஒரு ஸ்திரீயுடைய கடமையாக இருக்கு. பாருங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்படி உருவாகனா பாருங்க, எல்லாத்துக்கும் பின்னணியில் யார் இருக்காங்கன்னா அது ஒரு ஸ்திரீ இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கணவனுடைய சகல விருப்பங்களையும், இப்போ கணவன் சொல்கிறாருன்னா ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வந்தது வர வரைக்கும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். கர்த்தருடைய ஆவிக்குரிய சகல வாழ்க்கைக்கும், அவருடைய விருப்பத்திற்கும், செயல் விருப்பத்திற்கு ஒத்துழைப்பதே ஸ்திரீனுடைய கடமையாக இருக்கிறது. இது ப்ராசஸ். ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வெற்றியுள்ள குடும்பம் எப்படி உருவாகுதுன்னா, கணவனுடைய ஆவிக்குரிய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் யாருடைய கடமை? ஸ்திரீயினுடைய கடமை. அவருடைய விருப்பங்களை அவருக்கு, அதனால தான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் கொண்டு வரும்போது நல்ல அசிஸ்டண்ட்டை உருவாக்குறாரு. எதை உருவாக்குறாரு? நல்ல துணையை உருவாக்குறாரு. சகலவற்றிலும் கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஸ்திரீ இருக்கணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம். தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன்? அப்போ தான் எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனால் சக்ஸஸாக அந்த பூமியில் எதையும் செய்ய முடியும். அப்படின்னா அதற்கு எவ்வரி சக்ஸஸ்ஃபுல் மேன் பிஹைண்ட் எ உமன் அப்படின்னு ஒரு என்ன இருக்குது? எல்லாம் ஆசிரியக்கப்பட்ட ஒரு மகனுக்கு பின்னால் யார் இருக்கணும்? ஒரு ஸ்திரீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நியாயமான ஒரு ஸ்திரீயாக முழு ஒத்துழைப்பை அவனுக்கு கொடுத்தோம்னா எந்த மனிதனும், சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவனை கர்த்தர் உயரத்திலே தூக்கி வைப்பார். ஹல்லேலூயா. ஸ்திரீக்கு புருஷன் என்னவா இருக்கணும்? தலையாக இருக்கணும். அப்போ தலை என்பது என்ன? கணவனுடைய சகல
விருப்பத்தையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்களையும் கூட இருந்து ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ ஆதாம் குடும்பம் ஏன் வீழ்ந்து போனது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஏவாள் கேட்காமல் பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு அதை அந்த பழத்தை எடுத்து தன் புருஷனுக்கும் கொடுத்து அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு அப்படின்னாலே ஆதாம் தேவன் உண்டாக்கின அந்த முதல் குடும்பம் பூமியிலே விழுந்து போனது. ஒரு நல்ல கணவன் தேவனுடைய விருப்பங்களை கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த ஸ்திரீயானவள் அதையே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக மாறும்போது அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதில் எந்த ஒரு ட்ராக்கு மாறினா கூட அந்த குடும்பம் என்ன செய்கிறது? விழுந்து போகிறது. அதனால தான் ஸ்திரீகள் கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாத்திரமல்ல, ஸ்திரீகள் ஸ்திரீயும் கணவனும் வேறு வேறு அல்ல. தன் சொந்த மாம்சத்தை பகத்தின் ஒருவனும் இல்லை என்று பவுல் சொல்றாரு. கணவனுக்குள்ளே ஸ்திரீ இருக்கிறாள், ஸ்திரீக்குள்ளே யார் இருக்கா? கணவன் இருக்கான். இது ரெண்டு பேருமே யாரும் பிரித்து பார்க்கவே முடியாது. தன் சரீரத்தை நேசிக்கிறவன் தன் மனைவியை நேசிக்கிறான். அதனால் ரெண்டு பேருமே வேறு வேறு அல்லவே அல்ல. இது கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி நான் சொல்லிட்டீங்க. உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்போ மனைவியை நேசிக்கிறவனாக கணவன் இருக்கணும். கணவனுடைய எல்லா விதமான விருப்பங்களை நிறைவேற்றுவர்களாக ஸ்திரீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லு கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வருது பாருங்க. கிறிஸ்துவுக்கு யார் தலையாக இருக்காங்க? தேவன் தலையாக இருக்கிறார். தேவனுடைய விருப்பங்களை எல்லாம் கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை ஒரு புருஷன் நிறைவேற்றுகிறார். புருஷனுடைய விருப்பத்தை ஒரு ஸ்திரீ நிறைவேற்றுகிறார். இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம். இந்த ட்ராக்கை விட்டு ஒரு பாயிண்ட் நீங்கள் விலகி போனால் கூட, ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறவன் பந்தய சாலையில் ஓடும்போது ட்ராக்கை ஒரு மிதிச்சா கூட அவன் ஃபவுல் ஆகி விடுகிறான். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னா, பிதாவுடைய விருப்பத்தை கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை ஒரு புருஷன் நிறைவேற்றுகிறார். இந்த புருஷனுடைய விருப்பத்தை ஒரு ஸ்திரீ நிறைவேற்றுகிறாள். இப்படி நிறைவேற்றுகிறவர்களே ஆசிரியக்கப்பட்ட குடும்பமாக மாறுகிறார்கள். இவர்களே ஜீவனுள்ள தேவனுடைய குடும்பமாக இருக்காங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நீ நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களை புகழுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்போ ஜீவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை கிறிஸ்து நிறைவேற்றுவது போல, கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றணும்? ஒரு புருஷன் நிறைவேற்றுகிறது போல ஸ்திரீ கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினா எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும். அல்லேலூயா. இதுதான் ப்ராசஸ். கர்த்தர் இதுதான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்ன நடக்கணும்னா, அந்த பிதா கொடுத்த வார்த்தையை கிறிஸ்து நமக்கு கொடுக்குறாரு. கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தையை யார் செயல்படுத்துகிறார்னா, மனைவி செயல்படுத்துகிறாள். இந்த நால்வரும் சேர்ந்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்குறாங்க. அல்லேலூயா. நால்வரும் சேர்ந்தா எதை உண்டாக்குறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்குகிறார்கள். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நீங்கள் என்னைக்கு மாறுறீங்களோ அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தான் இது ஜீவனுள்ள தேவனுடைய குடும்பம், இது பரிசுத்த குடும்பம், இது பரிசுத்த ஜாதியினுடைய குடும்பமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்த வருஷம் 4வது வசனத்தை வாசிக்க முடிச்சிருவோம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை என்ன செய்யலாம்? கனவீனப்படுத்து. அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டதை போல. அப்போ நாம் என்ன செய்யணும்? பவுலுக்கு என்ன சொல்றாருன்னா, நாம் ஆலயத்திற்குள்ளே வரும்போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? முக்காடு போட்டுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? இது முக்காடு போட்டுக்கொள்ளணும். இந்த முக்காடு என்ன ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய தலை யாராக இருக்கிறது? உங்களுடைய கணவன் தான் உங்களுடைய தலை. இந்த ரகசியம் பெரிது என்று பவுல் சொல்லுகிறார்.
இந்த கணவனுடைய விருப்பங்களை வேற என்ன செய்யணும், யாருக்குமே தெரியப்படுத்தாமல் தூதர்கள் நிமித்தம் தூதர்கள் கூட அது தெரியக்கூடாதான். அதனால் நீங்கள் கணவனுடைய தலையை, அவருடைய விருப்பங்களை, எண்ணங்களை முக்காடு போட்டு என்ன செய்யணும், பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நாம் என்ன செய்யணும், பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும், தலையை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது தலையை முக்காடு போட்டு கொள்ள வேண்டும். இதுதான் பவுலுடைய விருப்பம். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் ஒரு வழி பிசகாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா, நான் சொல்ல கேட்டுங்க, நம்முடைய குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. அதில் மாற்றமே கிடையாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர்களுடைய ஜீவன் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சகல மகிமையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்கும். அதில் மாற்றமே இல்லை. பிசாசு சொல்லுவோம், ஆமாம் நீ அதிகமாக ஜெபம் பண்ணால் உனக்கு கஷ்டம்தான் வரும். சில ஆளுங்க அப்படி சொல்லிட்டு போதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அதிகமாக கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்க நமக்கு பிரச்சனை தாங்க அதிகமாக வரும் அப்படின்னு பிசாசு வேதம் ஓதுகிறது. அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நானாக ரொம்ப அனுபவிச்சேன். என்னென்னா, கர்த்தரை நெருங்க தான், அப்படி பிரசன்னம் வர தான், அப்படி ஜீவன் பெருக தான். எந்த சோதனையான நேரத்திலும் நீங்கள் எங்கேயும் போகலாம், பைபிள் எடுத்து ஒரு 4 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு ஓடி போய்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா அறிக்கை செய்யுங்க. நீங்கள் எங்கேயாவது பிரயாணமாக போகிறீங்க, பைபிள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அறிக்கை வார்த்தை என்ன செய்யலாம், அறிக்கை செய்யலாம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு உதவும் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது, கர்த்தருடைய சமம் எனக்கு உண்டாக போகிறது, ஒன்றுமில்லை சேதப்படுத்தாது, எனக்கு உதவும் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது, இப்படி அறிக்கை செய்யலாம். அல்லேலூயா. இதுதான் ஜீவனை உண்டு பண்ணும். வார்த்தை என்ன உண்டு பண்ணும், ஜீவனை உண்டு பண்ணும். நீங்கள் போகிற காரியங்களை பிசாசானமாக அநேக தடைகளை வைப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடும்போது கர்த்தர் அந்த மரணத்தை ஜெயித்து எப்படி சிலுவையிலே உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, அறிக்கை செய்யும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த மரணத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு அவங்க வாழ்க்கையிலே ஜீவனை வைக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்போது எல்லா ஆசீர்வாதமும், பெருக்கம், சுகம், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஓடி வருகிறது. அது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா.